கனி கதிர் டியூஷன் விட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா. அம்மா சித்தி இன்னும் வரலையா? இன்னும் வரலடா. ஏம்மா டெய்லி நைட்டு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு போகிறாங்களே, உனக்கு டவுட்டா இல்லை? இருக்குடா கதிர், நானும் தான் கேட்டு பார்க்குறேன். கேள்வி கேட்டாலே கோவம் வருது அவளுக்கு. நான் ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வை. சரி பாப்பா, கை கால் சுத்தம் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா. ஏய் கதிர், எதுக்குடா சித்தியை மாட்டி விடுற? ஏய் இல்லடி கவி, சித்தி வர வர சரியே இல்லை. அவங்க ரொம்ப சோகமாகவே இருக்காங்க. நைட் ஆனால் வீட்டுக்கு வர மாட்டாங்க. என்ன பிரச்சனைனே தெரில. ஆமாண்டா கதிர், நான் கூட சித்தி வீட்டுக்கு வராங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சித்தி ஜாலியாக என் கூட விளையாடுவாங்க. சித்தி ரொம்ப ஜாலியாக எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினச்சேன்டா. ஆனால் சித்தி வந்ததுலேருந்து என் கூட சரியாக விளையாடுறதே இல்லை. ஆமாண்டி, போன முறை வந்தப்போ எனக்கு பாக்கெட் மணிலாம் கொடுத்தாங்க. இந்த முறை அவங்கள ஆளே என்னால் பார்க்க முடியல. சரி, நம்ம என்னதான் செய்யறது? முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி? நாளைக்கு சாயந்தரம் எப்படியும் சித்தி கிளம்புவாங்கல்ல? ஆமாம், கிளம்புவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பின்னாடியே நம்மளும் போவோம். வேணாண்டா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. குப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவங்க பின்னாடி போய் தான் ஆகணும். அப்படின்ற? ஆமாம் ஆமாம். ஏய், நாளைக்கு தான் நமக்கு டியூஷன் இருக்கே. ஆமாம், டியூஷன் இருக்குது. டியூஷன் கட்டடிச்சிட்டு தான் போகணும். ஏய், நீ டியூஷன் கட்டடிக்க தான் ஐடியா கொடுக்குறியா? அப்போ நான் வரலப்பா. நீ வரலன்னா போ, நான் எப்படியும் கட்டடிச்சிட்டு போக தான் போகிறேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா? அம்மாக்கெல்லாம் தெரியாது. நம்ம சித்தி பின்னாடியே போயிட்டு எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு உடனே டியூஷனுக்கு வந்து உட்காந்துக்கலாம். சரி சரி, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. நான் என் ஃப்ரெண்டு மலரை கூப்பிட்டுன்னு வரேன். அப்போ நான் என் மச்சியும் கூப்பிட்டு வருவேன். எதையாவது பண்ணு. சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். பரவாயில்லையே, இவனுக்கும் மூளை வேலை செய்யுது. அப்பாடா, நாளைக்கு டியூஷனில் டெஸ்ட் இருக்குன்னாங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். இவளையும் சேர்த்து மட்டையை போட வச்சிட்டோம். சித்திக்கு ஒரு ஃபோன் அடி, எங்கே இருக்காங்கன்னு கேளு. அடிச்சிட்டா கதிர், அவன் எடுக்கவே மாட்றா. சந்தேகத்தை அதிகப்படுத்துறியே சித்தி, நாளைக்கு விட மாட்டேன். உனக்கு என்னதான் பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பாக கண்டுபிடிப்பான் இந்த கதிர். தூங்குடா, நாளைக்கு காலைல வந்துடுவா அவ. சரிம்மா சரிம்மா. அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம்மா இவன் இப்படி பண்ணுறான்னு. மணி 9 ஆயிருக்கு. அம்மா தூங்கியிருப்பாங்களான்னு தெரியலையே. வேணாம், நாளைக்கு பார்ப்போம். அவன் நாளைக்கு போனானா கண்டிப்பாக அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. இட்ரா, சித்தி வர நேரம் ஆயிடுச்சு. போம்மா, அவங்க வந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைம்மா. சரிடா, கண்டிப்பாக விசாரிக்கிறேன். ஆமாம் கதிரே, உனக்கு என்ன சித்தி மேலே அவ்வளோ பாசம்? ஏய், பாக்கெட் மணியாக கொடுக்கறதில்ல, அதனால நான் கோவத்தில் இருக்கேன் முத. ஓ, அதான் விஷயமா? சரி வா முத. அப்பா நல்ல வேலை பசங்களாம் போயிட்டாங்க போல. அப்பா, இந்த பாம்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்குது. முதுவெல்லாம் வலிக்குது. உடம்பெல்லாம் வேற முள்ளு குத்தி வச்சிருக்கு. ஐயோ வராளே, எப்படியும் ஏதாவது கேள்வி கேட்பா. எப்படியா தூங்கிடு. நிலா நிலா. என்னக்கா, தூக்கமாக வருதுக்கா, அப்புறமா பேசிக்கலாம் போ. ஏய் எந்திரி, நீ டெய்லி இதான் சொல்லிட்டு இருக்க, முத எழுந்துரு. போக்கா, தூங்கி என் சொன்ன பதில் சொல்கிறேன். டயர்டாக இருக்கு. தூங்கி எழுந்திரி, இன்னைக்கு உனக்கு இருக்கு. சே, என்ன பொண்ணு இவ. அப்பாடியோ எஸ்கேப் ஆயிட்டோம். சித்தி இவ்வளோ நேரம் தூங்குறாங்க. இன்னைக்கு விடக்கூடாது இவங்களை, எப்படியாவது இவங்க பின்னாடியே போக வேண்டியதுதான். வாங்க பசங்களா, வந்துட்டிங்களா? சித்தி எப்பமா வந்தாங்க? நீ போன உடனே வந்தாடா. வந்து தூங்கினவதா, சாப்பாட்டுக்கு எழுப்புறேன், எந்திரிக்கவே மாட்டா, தூங்கினே இருக்கா. சரி சரி, சாப்பாடு எடுத்து வைமா. சரி, கை கால் சுத்தம் பண்ணுங்க வாங்க. உன் கதை முடியும் நேரம் இது. தூங்கு சித்தி, நல்லா தூங்கு. இன்னைக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிக்காம விட மாட்டேன் நான். கதிரா கொக்கா. அப்பா, இந்த உடம்பு வலி தான் இப்போ தான் போச்சு. அப்பா ரொம்ப பசிக்குதே. அக்கா அக்கா அக்கா. முன்னாடி எது கத்துற? அக்கா ரொம்ப தலையை வலிக்குது, ரொம்ப பசியாக இருக்குதுக்கா, போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துவாயா. காஃபி எதுக்கு, சாப்பாடு இருக்கு, ஏஞ்சி சாப்பிடு. ஐயோ, இவங்களாம் வந்துட்டாங்களா? ஹாய் பசங்களா.
எப்போ வந்தீங்க? நாங்களா சித்தி? இப்போதான் வந்தோம். சாரி பசங்களா, சித்தி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நாளிலேருந்து நீ பிஸியாக இருக்க மாட்டேன். ஏண்டா, இன்னும் ஒரு மாதத்துக்கு சித்தி பிஸி தான். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் டியூஷன் கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போங்க. வரம்மா. என்னாச்சுக்கா பசங்களுக்கு? நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்கிட்ட சொல்லிட்டே போல. நீ என்னதான் நினச்சின்னு இருக்க நிலா உன் மனசில்? நைட்டு வெளியில் போகிற, காலையில் வீட்டுக்கு வர, திருப்பி தூங்கிடுறேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட நீ 10 நாளாக பண்ணின்னு இருக்க. பசங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசறதில்ல. அதுங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுதுங்க தெரியுமா? நான் என்னக்கா பண்ணுறது, என் வேலை அப்படி. உனக்கு என்னதாண்டி ப்ராஜெக்ட் வேலை, அவ்வளோ வேலை இருக்குது. சரி, இன்னைக்கு போகும்போது நீ என்னையும் கூப்பிட்டு போ, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏங்கா, அப்போ நான் உன்னை ஏமாத்துறேன்னு நீ நினைக்கிறியா? அதில் என்னடி சந்தேகம்? என்ன போய் இப்படி தப்பாக நினச்சிட்டேக்கா? அப்போ உண்மையை சொல்லு, நீ நைட்டில் என்னதான் பண்ணுற? அது சொல்ல முடிஞ்சா நான் சொல்லியிருக்க மாட்டேனாக்கா. நிஜமாக ப்ராஜெக்ட் ஒர்க் தான் பண்ணுறேன். இது நம்புற மாதிரி இல்லை நிலா. நான் கண்டிப்பாக இன்னைக்கு அம்மா கிட்ட உன்னை பற்றி சொல்ல தான் போகிறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, புரிஞ்சுக்கோக்கா. சரி, நீ அம்மா கிட்ட சொல்லு, நான் வெளியில் எங்கேயாவது ஹோட்டல் இருந்தால் தங்கிக்கிறேன். இனிமேல் நான் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன். நீ பேசுறது ரொம்ப டூ மச்சாகவே இருக்கட்டும். நீ அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னால் கண்டிப்பாக நான் எதாவது செய்வேன். எதையாவது பண்ணிட்டு போ. கேட்டால் மட்டும் உனக்கு கோவம் அதிகம் வருது. சரி, நான் கிளம்புறேன். மணி 5:30 ஆக போகுது. ஏய், சாப்பாடு வேணும், நீ சாப்பிட்டு போடி. ஒன்றும் தேவையில்ல, நீயே நல்லா தின்னு. ஏண்டி கேள்வி கேட்கறது ஒரு தப்பா? கேள்வி கேட்கறது தப்பு இல்லைக்கா, ஆனால் என்னை சந்தேகப்பட்டு கேட்குறல்ல, அதான் தப்பு. சரிடி அம்மா, இனிமே கேட்கல. சாரி, வந்து சாப்பிட்டு போவா. பசி இல்லை இப்போ எனக்கு. முன்னாடி பசிக்குதுன்னு, இப்போ போயிடுச்சு. இப்போ நான் என்ன கேட்டேன்னு இந்த பொண்ணு இவ்வளோ கோவப்படுறா. இவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏய், நல்லா மறைஞ்சு நில்லுங்க, சித்தி பார்க்கக்கூடாது. ஏய், ஒழுங்கா அழகா நின்று இருக்கோம். கனி, ஏண்டி உங்க சித்தியை ஃபாலோ பண்றீங்க? டியூஷன் மட்டும் கட்டாச்சு, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா நல்லா அடிப்பாங்கடி. ஏய், ஒரு நாள்டி எங்க சித்தி ஏதோ பிரச்சனையில இருக்காங்கடி, அதுக்காக தான். சரி. ஆமாம் மேடம், ஒரு நாள் டியூஷன் போகலாம் இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து அப்படியே தவறிடுவாங்க. கனி பாருடி. டேய் கதிரு, சும்மா நிறா. அவ நமக்காக தானே வந்திருக்கா. சரி சரி. எனக்கு ஏதோ சித்தி வர மாதிரி தோணுது. ஏதோ பண்றா வராங்க. மச்சி, எங்கடா போறாங்க? நைட் ஷோ சினிமா பார்க்க போகிறாங்கடா. அப்படியாடா? அப்ப நமக்கும் 2 டிக்கெட் புக் பண்ண சொல்றா. செருப்பு பிஞ்சிக்கும் நாய. அவங்க எங்கே போகிறாங்கன்றத வாட்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓ அப்படியா? சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாதரா. சரிடா மச்சி. டேய், அதை பொறுமையாக சொல்கிறா. சரிடா மச்சி. ஐயோ, மணி 6 போகுது, சீக்கிரமா போகணும். ஏய் மச்சி, ஏன்டா உங்க சித்தி காட்டு பக்கமா போறாங்க? என்னடா சொல்ற, இந்த வழி காட்டு பக்கமா? ஆமாண்டா, உனக்கு தெரியாதா அந்த விஷயம்? என்ன விஷயம்டா? இந்த பக்கத்துல ஏதோ ஒரு முனிவர் இருக்காராண்டா. அவர் பயங்கரமா தவம் பண்ணின்னு இருக்காராம் 10 வருஷமா. அதனால இந்த பக்கம் யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏண்டா, அவர் மாட்டுன்னு எங்க உட்காந்துருக்கு போறாரு, நம்ம மாட்டுன்னு போக போறோம். அவர் ரொம்ப கோவக்கார முனிவராடா. என்னை விட கோவக்காரரா? கனி பத்தியா, இவனுங்க காமெடி பண்றன்ற பேர்ல எப்படி மொக்கைய போடுறானுங்க. டேய் எருமை, சித்தி போயிட போறாங்கடா. ஏன்டா நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நீங்க போங்க, நான் வரமாட்டப்பா இந்த காட்டுக்குள்ள. டேய் இருடா, அவங்க காட்டுக்குள்ள தான் போறாங்க, உனக்கு எப்படி தெரியும்? டேய், இந்த ஒத்தடி பாதை எடுத்தா நேரா காட்டுக்கு தான் போகும். ப்ளீஸ்டா மச்சி, வாடா போய் பார்க்கணும். சரி, நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன், வரண்டா மச்சி. சரி வாங்க, சீக்கிரம் போலாம். இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னா கேட்கவா போறீங்க? போங்க போங்க. டேய் பாவண்டா உங்க சித்தி, குளிர் காயறதுக்கு தாண்டா வந்திருக்காங்க. ஏண்டா மச்சி, உங்க வீட்டுல ரொம்ப குளிருமா? செருப்பு பிஞ்சுக்குண்டா, வாயை மூடி நிறு. ஏய் கனி, ஏய் நான் மேல இருக்கேன்டி. அடிப்பாவி, என்னடி சொல்லு. எதுக்கு உங்க சித்தி இங்க வந்திருக்காங்க? அப்படி கொண்ட காட்சி, அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம். கம்முன்னு வாயை மூடி நிறுங்க. நீங்க போடுற சத்தத்துக்கு சித்தியே வந்து என்னான்னு கேட்டுருவாங்க போல. நல்ல வேளை நம்ம வந்ததை யாரும் பார்க்கல. மணி 6 போகுது போல. டேய் என்னடா நடக்குது? உங்க சித்தி ஒரு நாகினியா? நீ பயமா இருக்குடி. எனக்கும் தான் மலர். டேய் கதிரு. டேய் என்னடா? என்னடா உங்க சித்தி ஒரு நாகினியா? இருடா, நானே இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளில வரல. ஓ, இதனால தான் சித்தி நைட் ஆனா வீட்டுக்குள்ள வர மாட்டாங்களா? டேய் கொத்திர கித்திர போறாங்கடா, வாடா ஓடிடலாம். ஆமாக்கா, நீ வாடி ஓடிடலாம்.
ஏய் அவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்றத தெரிஞ்சே ஆகணும். வாங்க போய் கேட்கலாம். ஐயோ நான் வரலப்பா. நானும் வரல. சரி நீங்களாம் இங்கே இருங்க, நான் மட்டும் போகிறேன். டேய் வேணாண்டா, பயமா இருக்குடா. எனக்கு எங்கள் சித்தி தான் முக்கியம்டா. சித்தியும் சித்தி தர பாக்கெட் மணியும் தான்டா முக்கியம். பாக்கெட் மணிக்காக உன் உயிரை விட்டுறாதடா கதிரு. என்ன நடந்தாலும் நடக்கட்டேன்டா. நான் எங்கள் சித்தியை காப்பாற்றாம விட மாட்டேன்டா. ஏன்டா என் கையும் பிடிச்சி இழுத்துன்னு போற? எனக்கு ஒன்றா உயிரை கூட கொடுப்பேன் நீடா. அது அன்னைக்கு சொன்னேன்டா. சரி அன்னைக்கு தேவையில்ல, இன்னைக்கு கூடுறா. வேணாண்டா, பாம்பு கடிச்சா நுர தள்ளி சாவாங்களாம். நான் சாவும்போது நல்லா அழகா இந்த மூஞ்சோடே சாகணும். போடாங்க. சரி நீங்கள் யாரும் வர தேவையில்ல, நானே போகிறேன். என்ன இது கதிர் கூப்பிட்ற மாதிரி இருக்கு? ஒருவேளை பிரமையும்? ஆமாம் சித்தி, நானே தான். பாம்பாக தான் மாறிட்டீங்கன்னு பார்த்தேன். பாம்பு படம் பேராக தான் சொல்லுவீங்களோ? என்னடா சொல்கிற? ஆமாம், நீயான்றது பாம்பு படம் தானே? ஏக்கா நீ உங்க அண்ணன் எதை கேட்க போனா எதை பேசிட்டு இருக்கான்? பாம்பை டென்ஷன் பண்ணா ஒரே கொத்து கொத்திருண்டிக்கா நீ. சும்மாடா செம்மன் மண்டையா, அது எனக்கு தெரியாதாண்ணா. இவன் ஏதோ லூசுத்தனமா வளரின்னு இருக்கான். சொல்லு சித்தி, என்ன இது வேஷம்? கதிர் இன்னைக்கு மாட்டினா உங்க அண்ணன். கனி வாடி, நம்ம ஓடிடலாம். என்னது ஓடுறீங்களா? திரும்பி பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்கு. வீட்டுக்கு போக வழி கூட தெரியாது. இந்த பாம்பு பேச்சை கேட்டுன்னு தான் போகணும் போல.